வணக்கம், நான் நாராயணன் பேசுகிறேன். இன்றைக்கி டாட்டா ப்ராடக்டில் வோல்டாஸ் கம்பெனியில் உங்களுக்கு டீப் ஃப்ரீசரை பற்றி பார்ப்போம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் கலர் ரொம்ப அட்ராக்ஷனாக உங்களுக்கு கிரே கலரில் நல்லா ஃபினிஷிங்காக கொடுத்துருக்கோம். இது கெப்பாசிட்டியை பொறுத்த வரைக்கும் 303 லிட்டர் கெப்பாசிட்டி வரும். அதே மாதிரி இது 5 ஸ்டார் ரேட்டிங்கில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வருஷம் ஃபுல்லாக ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு 740 யூனிட் தான் இது எடுக்கும். இது எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா, நிறைய நான்வெஜ் கடைகள் வச்சுருப்பாங்க. அவங்க இதில் மிஞ்சி போன அந்த சிக்கன், மட்டன், ஃபிஷ்ஷு, நண்டு அதை கெட்டு போகாமல் அடுத்த நாள் யூஸ் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணாங்க. அதேமாதிரி ஹோட்டல்களில் நிறைய நான்வெஜ் ஐட்டங்களை ஸ்டோரேஜ் வச்சு பாதுகாக்கிறாங்க. அதுபோக சின்ன சின்ன கூல்ட்ரிங்க்ஸ் ஷாப்பு, ஐஸ்கிரீம் ஷாப்பு, அதே மாதிரி ஹோட்டலு, ரிசார்ட்டு, பாரு, காட்டேஜு, அந்த மாதிரி இடங்கள்லாம் இந்த ஃப்ரீசருக்கு ரொம்ப வேலை அதிகம். இதை என்னென்னா நான்வெஜ் ஐட்டங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரீசராக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டைரி ஐட்டமான மில்க்கு, கேர்டு, அதே மாதிரி இந்த பட்டர், அந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் கூலராக வச்சு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஐஸ்கிரீம் வச்சு நீங்கள் எடுத்து இதை வச்சு பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி கடைகளுக்கு பார்த்திங்கன்னா சில பொருட்கள், சின்ன சின்ன குழந்தைகள் சாப்பிடக்கூடிய அந்த சின்ன சின்ன பாக்கெட்டில் இருக்க கூல்ட்ரிங்க்ஸ் சம்மந்தப்பட்டதையும் இதில் வச்சு பாதுகாத்துக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கூலிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 4 பக்கத்துலேருந்து உங்களுக்கு வரும். அதாவது ஃப்ரண்ட்டு, பேக்கு, சைடில் இருந்தும் கூலிங் வரும். அப்படிங்கிறப்ப நல்ல கூலிங் இருக்கும். அப்படிங்கிறப்ப எந்த பொருளுக்கு என்ன கூலிங் வைக்கிறோங்கிறது, நான்வெஜ் ஐட்டத்துக்கு நீங்கள் ஃப்ரீசர் இதில் தான் வைக்கணும். அதே மாதிரி நம்ம கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டத்துக்கு எல்லாமே கூலரில் வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப இது ஆன் ஆஃப் பட்டன். கூலருக்கு வேணும்னா நமக்கு என்ன டெம்பரேச்சர் அதை செட் பண்ணிக்கலாம், ஃப்ரீசருக்கு அது என்ன டெம்பரேச்சர் அதை செட் பண்ணிக்கலாம். அது போக இதில் பொறுத்த வரைக்கும் என்னென்னு கேட்டிங்கன்னா, கம்பெனிகள் பூவெல்லாம் வைக்கக்கூடாதுங்கிறாங்க. அதிகமாக பூ விளையிற இடங்களில் அந்த பூவு விரயமாகிறது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சைடில் தெர்மாக்கோல், அதே மாதிரி சைடு பாட்டத்தெல்லாம் நல்லா ஃபுல்லாக தெர்மாக்கோல் வச்சுட்டு நீங்கள் ஃப்ளவரை வச்சுட்டு ஸ்டோர் பண்ணி அடுத்த நாள் அதை வியாபாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம். நீங்கள் வெறுமனே பூ வைக்கக்கூடாது. சில நேரம் ஐஸெல்லாம் ஃபார்ம் ஆயிரு, கீழே வாட்டராக ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த நாபை நீங்கள் எடுத்து விட்டுட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வாட்ரு பூரா ஸ்டோரேஜ் ஆயிரும். அப்படிங்கிறப்ப பொருட்கள் விரயமாகிறத தடுக்கிறதுக்கும், நான்வெஜ்ஜு, டைரி பொருட்களை நீண்ட நாளாக வச்சு பாதுகாக்கிறதுக்கும், அதிக குவான்டிட்டியை வச்சு பாதுகாக்கிறதுக்கும் இந்த டீப் ஃப்ரீசர் ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். இது வாரண்டியை பொறுத்த வரைக்கும் 1 இயர் ஃபுல் வாரண்ட்டி வரும். கம்ப்ரஸருக்கு 5 இயர்ஸ் வாரண்ட்டி வரும். அது போக இதில் உங்களுக்கு உள்ளே ஐஸ் ரொம்ப ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்ப அதை நீங்கள் கத்தியோ ஏதாவது வச்சு சுரண்டி எடுக்கக்கூடாது. அப்படிங்கிறப்ப சுரண்டி எடுக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு ஒரு ப்ரொவிஷனல் கொடுத்துருப்பாங்க. லேசாக நீங்கள் அப்படியே புஷ் பண்ணிவிட்டு அந்த ஐஸை எடுத்துக்கலாம். அது போக இதில் சின்ன குழந்தைங்க அடிக்கடி ஓப்பன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கீ ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாமே பார்த்து டிசைன் பண்ணியிருக்கோம். ரொம்ப லுக்கான மாடல். டாட்டா ப்ராடக்டில் வோல்டாஸில் டீப் ஃப்ரீசரை ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணேன். நன்றி.